சென்னையில் உடல் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சை மேற்கொண்ட புதுச்சேரி இளைஞர் சிகிச்சையின் போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டாக்டர் நாங்க யோசிக்கணும்னு சொல்றதுக்குள்ளே என் பிள்ளைய பேசி 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 பிரெயின் வாஷ் பண்ணாங்க. பிரெயின் வாஷ் பண்ணி என் பிள்ளை காசுக்காக என் பிள்ளைய 3 நாள் ஐசியூல வச்சு என் பிள்ளைய தலைன்னு மூட்டை கட்டி கொடுத்துக்கிறாங்களே. என் பிள்ளைக்கு நடந்த கொடுமை எந்த பிள்ளைக்குமே இனி அந்த ஆபரேஷனே பண்ணக்கூடாது. என் பிள்ளைய நான் மாசம் போய் விட்டுட்டேன், நான் ஏமாந்துட்டேன். நாங்க ஞாயிற்றுக்கிழமை போனோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில 7 மணிக்கெல்லாம் எங்களை வர சொன்னாங்க ஆஸ்பத்திரிக்கு. நாங்க காலையில கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போனோம். என் பிள்ளைய இட்டுக்குன்னு என் பிள்ளைக்கு ஆப்ரேஷன், உடம்பு குறைக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்றேன்னு சொன்னாங்க. 1 வருஷத்துக்கு முன்னே நாங்க போனோம். ஆனா நாங்க கன்சல்ட் பண்ணி நாங்க சொல்றோம்னு சொன்னோம். ஆனா நாங்க அவசரப்படல. 1 வருஷமா நாங்க யோசிச்சுதான் நாங்க முடிவு எடுக்கணும். என் புள்ள உடம்பு குறைக்கணும்னு சொன்னா என் புள்ள கல்யாணம் ஆகணும். அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணணும்மா, எனக்கு இந்த ஒரு தடவை மட்டும் நீ இது மட்டும் செய்யுமான்னு என் புள்ள கெஞ்சிச்சு. அதனாலதான் நான் ஒத்துக்கினேன். என் பிள்ளைக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு. என் பிள்ளைய ஞாயிற்றுக்கிழமை நாங்க இட்டுன்னு போனோம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஃபுல்லா அட்மிட் ஆகி திங்கக்கிழமை காலையில ஆப்ரேஷன் சொன்னாங்க. திங்கக்கிழமை 8 மணிக்கு ஆப்ரேஷன் தியேட்டர்ல நான் இட்டுன்னு போனேன். இதுக்கு முன்னாடியே டாக்டர் நாங்க யோசிக்கணும்னு சொல்றதுக்குள்ளே என் பிள்ளைய பேசி 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 பிரெயின் வாஷ் பண்ணாங்க. பிரெயின் வாஷ் பண்ணி என் புள்ள இத பண்ணியே ஆகணும் இந்த ஆப்ரேஷனை. நானும் என் வீட்டுக்காரன் வானவே வேணான்னும். என் பிள்ளைய நான் மாசம் போய் விட்டுட்டேன், நான் ஏமாந்துட்டேன். ஆப்ரேஷன் தியேட்டர்ல 8 மணிக்கு விட்டுட்டு நான் வாசல்லே உக்காயினுக்கிற கதுவாட்டி. என் புள்ள உள்ள போன புள்ள 5 நிமிஷத்துலயே அந்த டாக்டர், பெருங்கோ டாக்டர் ஓடியாரு வெளியே. ஆப்ரேஷன் பண்ணவரு ஓடியாந்து, உங்க வீட்டுக்காரர் எங்க, பையனோடைய அப்பா எங்க, கூப்பிடுங்க. ஒரு பதட்டம் மூஞ்சில பயங்கரமா இருந்தது. பதட்டம். அதை பார்த்ததான் எனக்கு அவரு ட்ரெஸ் எல்லாம் ரத்தம், என் பிள்ளையோடைய ரத்தம். என் உயிரை போயிடுச்சு. நான் ஓடி போய் கூட்டிட்டு வந்தேன் எங்க வீட்டுக்கார. அதுக்குள்ளே அவர் கேக்குறதுக்குள்ளே உங்க பிள்ளைக்கு ஹார்ட் நின்னு போச்சு சொல்லிட்டாங்க. ஐயோ, அதை கேட்டதை என் நெஞ்சே வெடிச்சிருச்சு. ஐயோ, அங்க இருந்து நாங்க வேற ஆஸ்பத்திரிக்கு ஏத்தி அனுப்பிட்டாங்க என் பிள்ளைய. உடனே அந்த ரத்தம் ஊத்த ஆம்புலன்ஸ்ல நான் அன்னைக்கு புள்ளா சென்னையில லோல் பட்டனே. அங்க போனதுக்கு உன் பிள்ளைக்கு பிரெயின் வேலை செய்யல சொல்லிட்டாங்க. மூளை வேலை செய்யல. ஐயோ, கைய விரிச்சிட்டாங்க எங்களை. அந்த மூளை வேலை செய்யலன்னு சொன்னது அந்த பிரெயின் டாக்டர் எங்க கிட்ட கன்சல்ட் பண்ணணும்னு கூட்டாங்க. உங்ககிட்ட நாங்க பேசணும், ரூமுக்கு வாங்கணும். அதுக்குள்ளே இந்த பெருங்கோ டாக்டர் உள்ள பூந்து அவங்க கிட்ட 1/2 மணி நேரம் உள்ள போய் பேசினாரு. நாங்க வெளியே வெயிட் பண்ணின்னு இருக்கிறோம். பேசிட்டு வெளியே வந்ததும் அவர் சொல்றாரு, இந்த மாரி நல்லாக்குறான் பையன், இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சொல்றாங்க. அப்ப அந்த ஹார்ட்டுக்கு பாக்குறவங்களும் மூளைக்கு பாக்குறவங்களும் அவங்க ஒரு பதிலும் சொல்லல. நான் கையெடுத்து, அம்மா என் பிள்ளைய காப்பாத்தி கொடுங்க, நான் அழுதனே. அப்ப அந்த அம்மா உனக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலம்மா, உன் பிள்ளைக்கு என்ன. அவங்க அழுதாங்க, அதை தவிர வேற பதில அவங்க சொல்லவே இல்லை. அவங்கள பொய் சொல்ல சொன்னாரு அந்த ஆளு. ஆனா அந்த அம்மா பொய் சொல்லல, என் பிள்ளைய பொய் சொல்லல. அவங்க உன் பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்றதுமா சொல்லிட்டு அவங்க அழுதாங்க. அதோட சரி. ஆனா பிரெயின்ல இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு தான் எங்க கிட்ட சொன்னாங்க. ஆனா என் பிள்ளைக்கு இம்ப்ரூவ்மெண்டே இல்ல. இந்த 3 நாளா காசுக்காக என் பிள்ளைய இந்த டாக்டருங்க காசு பேய்ங்க, காசுக்காக என் பிள்ளைய 3 நாள் ஐசியூல வச்சு என் பிள்ளைய தலைன்னு மூட்டை கட்டி கொடுத்துக்கிறாங்களே. என் உயிர் போகுது. என் புள்ள ஐடி படிச்சுக்கிறான், காலேஜ் ஐடி. என் புள்ள கல்யாணம் கேட்டதுனாலதான் நான் ஒத்துக்கினேன். ஐயோ, என் புள்ள கல்யாணம் கேட்டதுனால தான் இந்த ஆபரேஷனுக்கு நான் ஒத்துக்கினேன். என் பிள்ளைக்கு நடந்த கொடுமை எந்த பிள்ளைக்குமே இனி அந்த ஆபரேஷனே பண்ணக்கூடாது. ஐயோ, என்னுடைய பையன் பேர் ஏமச்சந்திரன்.
பிஎஸ்சி ஐடி முடிச்சுட்டு வீட்டில் இந்த கேமரா வீடியோ ஃபோட்டோஸ்லாம் டிசைனிங்லாம் தனியாக படிச்சுட்டு வீட்டிலே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு ஆண்டுக்கு முன்னாடியாக யூடியூப்பில் சென்னையில் ஒரு மருத்துவமனையில் உடல் எடை குறைக்கிறதுக்காக பெருங்கோன்னு ஒரு டாக்டர் வந்து யூடியூப்பில் பேட்டி கொடுத்துருந்தார். நான் குடல் பைபாஸ் பண்ணுறேன், இந்த பைபாஸ் மூலயமா உடல் எடையை 4 மாதத்தில் குறைச்சிடலாம், அப்புறம் டயட்டில் அது நாளடைவில் குறைச்சிடலான்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த டாக்டரு. அதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதன் மூலயமா சுகர் இருந்ததுனாக்கா சுகரும் சுத்தமாக சுகர் மாத்திரையும் எடுத்துக்க தேவையில்ல, போட்டுடலான்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தாரு. என் பையன் இதை யூடியூப்பில் பார்த்து என்கிட்ட சொன்னான். எனக்கு நம்பிக்கை இல்லை, கேட்கல. சரி வான்னு சென்னைக்கு நானும் என் மனைவி பையனை கூப்பிட்டுட்டு போனேன். எனக்கு மொத்தம் 2 பசங்க ரெட்டப்போர். இவன் பேர் ஏமச்சந்திரன், இன்னும் 10 பேர் ஏமராஜன். அவனுக்கு அந்த எண்ணெல்லாம் கிடையாது. அவன் சித்தா பார்மாசிஸ்ட்டு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் பண்ணுறான், பார்மாசிஸ்ட்டாக இருக்கான். சரி இவன் சொல்கிறானேன்னு பிள்ளைய உடம்பு குறைக்கலான்னு போய் டிஸ்கஷனுக்காக போனோம் அந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு. அவர் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி பேட்டி கொடுத்தாரு, அங்கே போனோம். அங்கே போனோடனே எல்லா டெஸ்ட்டும் எழுதி கொடுத்தாரு. எல்லா டெஸ்ட்டையும் அங்கே எடுத்துகிட்டு விசாரிச்சுட்டு வந்தேன் எவ்வளோ ஆகும்னு சொல்லிவிட்டு. நீங்கள் போங்க, எங்கள்கிட்ட ஃபோன் வரும் அப்படின்னாங்க. ஹாஸ்பிட்டலை தாண்டி வர்றதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்தது. இந்தமாரி டாக்டர்கிட்ட பேசுகிறோம், இந்த மருத்துவமனையில் பண்ணால் இவ்வளோ பணம், இன்னும் இதே டாக்டர் வேறு மருத்துவமனையில் இன்னும் கம்மியாக பண்ணுறாரு, ஆனால் இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு பண்ணணும்னா. சரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம். தொடர்ச்சியாக ஃபோன் மேலே ஃபோனு அங்கேருந்து யார் பேசுகிறான்னே தெரியல வந்தது. நாங்கள் விட்டுட்டோம். திடீர்னு எங்கள் வீட்டில் என் பையன் மறுபடியும் 1 வருஷமாக சொன்னி விட்டுட்டியே, ஃபோன் நேக்குது, ஏதாவது செய்ய, நான் கண்ட்ரோல் ஆகிறேன், நான் வாழணும்னு நினைக்கிறேன்னு சொன்னான். அந்த நட்பு ஆசையில் அவனை கூட்டுன்னு போகணும். இதில் சென்னையில் பம்மல் சம்பந்தம்னு ஒரு ஏரியா இருக்குது, சென்னை பம்மலில் பார்த்தா பிபி ஜெயின் ஒரு ஹாஸ்பிட்டலு, அங்கே வாங்கன்னாரு. ஞாயிற்றுக்கிழமை மதியம் போய் அட்மிட் ஆகிறோம், திங்கக்கிழமை காலையில் ஆப்ரேஷன் 9 மணிக்கு. எந்த செக்கப்பில் போய் சேர்ந்தோம், பிபி சுகர் பார்த்தாங்க, எல்லாமே நார்மலு. அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்லையே எல்லாம் செக்கப்பும் எடுத்துட்டோம் நாங்கள் நார்மலாக. அப்பேர் ஹாஸ்பிட்டல்லையே மயக்கம் கொடுக்குற டாக்டர் ஃபிட்னஸும் கொடுக்கல, அந்த ரெக்கார்டும் கையில் எடுத்தாந்துக்கிறோம். இதெல்லாம் பார்க்காம 9 மணிக்கு ஆப்ரேஷன் சொன்ன டாக்டர் நேராக 9 மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டரில் போயிட்டார். பையனும் 9 மணிக்கு போயிட்டான். உள்ள மயக்கம் டாக்டரில் ஒன்றும் இல்லை. திடீர்னு 15-20 நிமிஷத்தில் வெளியே டாக்டர் ரத்தோடு அவனுக்குன்னா பயந்துட்டாங்க, பிபி அதிகமாகிடுச்சிங்க, ஹார்ட் இது ஆகிடுச்சிங்க. திடீர்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறதுங்கன்னா, நானே நான் பார்த்த பெரிய ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸு டாக்டர் டீமை வர வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு போனாங்க என் பிள்ளைய. அதோட என் பிள்ளை இங்கே எங்கே தந்து சாவச்சிட்டானோ, இதுதான் நிலமை. அந்த டாக்டர் பெருங்கோன்ற ஒரு டாக்டர் இந்தமாரி பல உயிர்களை என் பையன் இறந்துட்டான். இதேமாரி இன்னும் பல உயிர்கள் போகக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அந்த டாக்டர் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது பண்ணணும், எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். இன்னும் பல உயிர்கள் போகாமல் இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நீதி விசாரணை நடத்தி, சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நீதி விசாரணை நடத்தி அந்த டாக்டரை கைது பண்ணணும், அந்த டாக்டருக்கு உரிய அங்கீகாரத்தை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.